ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாருக்கும் மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலை சச்தேவுக்கும் சமீபத்தில் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது. சீக்கிரமே கல்யாண தேதியையும் அறிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணமாக போகுதுன்னு செய்தி வந்ததுல இருந்தே சில விமர்சனங்களும் வந்துச்சு. முக்கியமா உங்க ஜோடி பொறுத்த நல்லால இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. இது அவருக்கு 2வது கல்யாணம். உங்களுக்கு 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆயிடும் அப்படின்னாலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாரும் ரீசெண்ட் இன்டர்வியூல நிக்கோலைய எனக்கு 14 வருஷமா தெரியும், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காதலா மாதிரி கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. இவருக்கு டாட்டர் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். இவருக்கு முதல் கல்யாணம் செட் ஆகலன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுல என்ன, எங்க அப்பா முன்னாடி தான் அவர் எனக்கு ப்ரப்போஸே பண்ணாரு. எங்க அப்பாவும் அவரும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. எனக்கும் நிக்கோலைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ஓப்பனா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கல்யாணத்தை பத்தி வரலட்சுமி ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ இப்போ சோஷியல் మీడియాలో వైరల్ ఆగిட்டு வருது. పెళ్లి చేసుకోవచ్చు. లైఫ్ చాలా బాగుంటుంది. లైఫ్ అండి, ఫోటోగ్రాఫర్స్, వీడియోగ్రాఫర్స్, ఆడియో క్లిప్పర్స్, వంటకు వాళ్ళు, డెకరేషన్ వాళ్ళు, వంట చేసే వాళ్ళు, ఇలాంటి లైఫ్ చాలా బాగుంటుంది. పెళ్లి చేసుకో. இந்த வீடியோல வரலட்சுமி கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ யாரு வாழ்க்கை அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு வரலட்சுமி போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், சாரி கட்டி விடுறவங்க, மண்டபம் வச்சிருக்கிறவங்க, டெக்கரேஷன் பண்றவங்க, கேட்டரிங் சர்வீஸ் பண்றவங்கன்னு இவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும், தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஃபன்னா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவோட கேப்ஷன்ல கல்யாணமா கொஞ்சம் யோசிப்போம், போஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால தான் ஜாலியா ஒரு வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நிறைய பேர் வரலட்சுமியா இது, நான் கூட சமந்தான்னு நினைச்சிட்டேன், அப்படியே இருக்கீங்களேன்னு கமெண்ட் பண்ணிட்டும் வராங்க. வரலட்சுமி சரத்குமார் சீக்கிரமே எப்போ கல்யாணம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.